டெட் எக்ஸாம் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இயல் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன பார்த்தீங்கன்னா ஒளி பிறந்தது. இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துக்கான 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புன அந்த 1 மார்க் கொஸ்டினை படிங்க. ஏன்னா கிளாஸ் கவனிக்கும் போதுதான் இது எது சம்பந்தமான 1 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன், இதோட அடிப்படை கண்டென்ட் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சு அந்த 1 மார்க் கொஸ்டினை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2வது மறக்காது. சரிங்களா? ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புன 1 மார்க் கொஸ்டினை நீங்க படிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒளி பிறந்தது இந்த பாடப்பகுதியை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த லாஸ்ட் 3 டேஸ் நடந்த அந்த பழைய நோட்ஸ் நான் சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் அந்த டைப் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். படிக்க ஈஸியா இருக்கும். நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பாடப்பகுதி போவோம். இந்த ஒளி பிறந்தது இது எது சம்பந்தமான பாடப்பகுதி அப்படின்னா மாணவர்கள் வந்து அப்துல் கலாம்கிட்ட சில கொஸ்டின் சில வினாக்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. அதுதான் இந்த பாடப்பகுதி. சரிங்களா? இப்போ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குக்கு போறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து அந்த தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குக்கு போறாங்க. அந்த கண்காட்சி அரங்குல கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை பார்க்குறாங்க. 1 மார்க் கொஸ்டினை கேட்கலாம். மாணவர்கள் எந்த பலகை வந்து மாணவர்களுடைய கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போறாங்க. அங்க கலாம் அரங்குன்னு சொல்லி இருக்கு. அந்த அரங்கு மாணவர்கள் இருக்குது. அந்த அரங்குக்குள்ள போறாங்க. சரிங்களா? அந்த அரங்குக்குள்ள போகும்போது பாருங்க, அந்த அரங்குக்குள்ள போகும்போது அதாவது மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டுக் கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அந்த அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாம் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அந்த திரையில என்ன சார் இருக்கு? திரையின் கீழே அப்துல் கலாமிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினாக்களை திரையை நோக்கி கேளுங்கள். உங்கள் வினாக்களுக்கு அப்துல் கலாம் திரையில் தோன்றி பதிலளிப்பார் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? மாணவர்கள் திரையை நோக்கி வினாக்களை கேட்க தொடங்குகின்றனர். சரிங்களா? இதுல கவனிங்க, மொத்தம் 9 மாணவர்கள் வந்து அப்துல் கலாம்கிட்ட வினாக்கள் கேட்கிறாங்க. ஒவ்வொரு மாணவருடைய பெயரையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த மாணவர்கள் என்ன வினாக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு வினாக்கள் கொடுத்து இந்த வினாக்களை கேட்ட மாணவரின் பெயர் என்னன்னு சொல்லி ஒரு 4 மாணவர்கள் கொடுத்து நம்மளை குழப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாணவனும் என்ன வினாக்கள் அப்துல் கலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. இதுல ஃபர்ஸ்ட் முதல் மாணவன் அருண்மொழி, இவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னு பாருங்க. அதாவது 9 வினாக்கள் அப்துல் கலாம் அதுக்கு என்னதான் பதில் அளிச்சிருப்பாரு அப்படின்னு இந்த கிளாஸை கவனிச்சு தெரிஞ்சுக்கோங்க. முதல் மாணவன் பாருங்க அருண்மொழி, அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க. அந்த மாணவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. முதல் கேள்வியை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படி சொல்லி அப்துல் கலாம் கேட்கிறாங்க. சரிங்களா? உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, திரையில் தோன்றி பதிலளிக்கிறார். அவர் என்ன பதிலளிக்கிறார் பாருங்க. நான் 10 வயது சிறுவனாக இருந்த போது, பாருங்க வயது கேட்பாங்க. 10 வயது சிறுவனாக இருந்த போது என் அறிவியல் ஆசிரியர், அவருடைய அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அந்த டைம்ல தான் அன்று முதல் என்ன செஞ்சிட்டாரு அப்துல் கலாம் மனசுல, வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் முதல் தொடக்கம்னு சொல்றாரு. அப்ப அவருடைய அறிவியல் ஆர்வத்துடைய முதல் தொடக்கம் வந்து அவருடைய ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்றாரு. அதான் தன்னுடைய 10 வயது சிறுவனாக இருந்த போது என் அறிவியல் ஆசிரியர் அவர் தான் தன்னுடைய அறிவியல் ஆர்வத்துக்கு தொடக்கமாக அப்துல் கலாம் பதில் சொல்றார். இது முதல் மாணவன் கேட்ட பதில். ரெண்டாவது மாணவி பாருங்க, தேன்மொழி அப்படின்ற மாணவி என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, அடுத்து நான் கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, நீங்க படித்த புத்தகங்களில்
உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது கேட்கிறாங்க. உங்களுக்கு படித்த புத்தகங்கள்ல மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் என்ன பதில் சொல்ல பாருங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு சொல்றாரு. முதல் பதில் அதான், தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் சொல்றாரு. அதே போல் லீலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, இந்த புக்கை நான் தேடி பார்த்து நான் படிக்கணும்னு நான் விரும்புறேன். என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி நான் இந்த புக்கை வாங்கி படிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த புக்ஸை நான் படிச்சேன்னா நான் உங்களுக்கு இதுல இருக்க முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான உதவி அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் என்ன சொல்ல பாருங்க, தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல், அதுபோல லீலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன். உண்மையான விஷயம், இந்த புத்தகத்தை படிக்கும் போது அப்துல் கலாம் எப்படி உணர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து மூணாவது மாணவன் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, அப்துல்லா அப்படின்ற மாணவன் வந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு பாருங்க, அவர் ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு வந்து நீங்க ஏவுகணை சோதனையை வெற்றி பெற்றதா அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்கிறான். எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, ஆமா அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் சொன்ன பதில் பாருங்க, இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாருங்க, 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். அதுக்கு என்ன சொல்ல பாருங்க, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில், 3 கிலோ எங்க இருக்கு, 300 கிராம் எங்க இருக்கு பாருங்க, 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. ஏவுகணை சோதனையை வெற்றி எனக்கு மகிழ்வு கொடுக்கல. 3 கிலோ எடையுள்ள ஒரு செயற்கை காலை பொறுத்து நடக்கிறதுக்காக போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க, இந்த பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்வை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. 4வது மாணவி பாருங்க, வான்மதி அப்படின்றவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் கேட்கிறாங்க. அவர் பதில் சொல்றாங்க பாருங்க, 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன்னு சொல்றாரு. அந்த 3 சிறப்புகள் என்ன? ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது பாருங்க, அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் சொல்றாரு. 3வது பாருங்க, செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும், செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் சொல்றாரு. இந்த 3 பதில சொல்றாரு. அடுத்து 5வது மாணவி மேரி அப்படின்றவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கோள்களில் மனிதர்கள் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படி கொஸ்டின் கேட்கிறாரு. அது அப்துல் கலாம் சொல்ல பாருங்க, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். உண்மை கொஸ்டின்ல அந்த 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் அதை அந்த எத்தனை கிலோன்னு சொல்லி உண்மை கொஸ்டின்ல கேட்கலாம். சரிங்களா? அடுத்த 6வது மாணவி பாத்திமா அப்படின்றவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்ல பாருங்க, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அப்படி சொல்றாரு. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை அப்படி சொல்றாரு. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 7வது மாணவி இளம்பிறை அப்படின்ற மாணவி வந்து என்ன கொஸ்டின் கேட்கறா, ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் கேட்கிறார். அதுக்கு பதில பாருங்க, அவர் சொல்ற பதில் பாருங்க, அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அறிவியல் பிறந்தது
வளர்வது வாழ்வது எல்லாம் கேள்வி கேட்கும் திறனால்தான் அப்படி சொல்றாரு. அப்ப குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்விகள் கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 8வது மாணவன் கவி அமுதன். அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறார் பாருங்க. நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. நாங்க தான் விஞ்ஞானிகள் சொல்றீங்க, அப்ப வளரும் இந்தியாக்கான எங்களுடைய பங்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாங்க, மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும், குறிப்பிட்ட துறையை சொல்லவில்லை, எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோள்களை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் மாணவி என்ன கொஸ்டின், வெண்பா அப்படின்ற என்ன கொஸ்டின் கேட்கிறானா, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? வெற்றி அடையினா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அப்துல் கலாம் 2 வழிகள் இருக்குன்னு சொல்றாரு. ஒண்ணு, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள். 2, முயற்சி, உழைப்பு, உயர்வு, வெற்றி. இது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் இந்த பாடப்பகுதியோட அடிப்படை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.